ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்லாரி வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இது மூணையும் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பவுல் நிறைய கருவேப்பிலையை கழுவி காய வச்சுட்டு அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து கத்திரிக்காவை வேக வச்சுக்கலாம். அப்பப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு விழுதாக அரைச்சி வச்சதை நம்ம வதக்கியிருந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலை நல்லா கலர் மாறும், டார்க் ஆகிக்கிட்டே வரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. நம்மளோட டேஸ்டியான கருவேப்பிலை கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை கூட சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்து கூட இதிலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.